चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 2-1-1985 அவ்விக்த பாப்தாதா மதபன். வாணியின் தலைப்பு மிக உன்னத அன்பு, சம்பந்தம் மற்றும் சேவை. இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் அன்பு நிரம்பிய பரிசுகளை பார்த்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு குழந்தையின் அன்பு நிரம்பிய நினைவு பரிசு பலவிதமானதாக இருந்தது. ஒரு பாப்தாதாவிற்கு அநேக குழந்தைகளின் பரிசுகள் அநேக எண்ணிக்கையில் கிடைத்திருக்கிறது. அந்த மாதிரி பரிசுகள், மேலும் இத்தனை எண்ணிக்கையில் பரிசுகள் உலகத்தில் வேறு யாருக்குமே கிடைக்க முடியாது. இது திலாராமிற்காக இதயபூர்வமான பரிசுகளாக இருந்தன. பிற அனைத்து மனித ஆத்மாக்களும் ஸ்தூல பரிசுகள் கொடுப்பார்கள். ஆனால் சங்கம யுகத்தில் இது விசித்திர தந்தை மற்றும் விசித்திரமான பரிசுகள். அந்த மாதிரி பாப்தாதா அனைவரின் அன்பு பரிசுகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார். இவருடைய பரிசு வந்து சேரவில்லை என்று அந்த மாதிரி ஒரு குழந்தையும் இருக்கவில்லை. ஆனால் பலவிதமான மதிப்பிற்குரியதாக அவசியம் இருந்தது. சிலருடையது அதிக மதிப்புடையதாக இருந்தது, சிலருடையது குறைவானதாக இருந்தது. எந்த அளவு இடைவிடாத மற்றும் அனைத்து சம்பந்தத்தின் அன்பு இருந்ததோ அந்த அளவு மதிப்புள்ள பரிசாக இருந்தது. வரிசை கிரமமான அன்பு மற்றும் சம்பந்தத்தின் ஆதாரத்தில் இதயத்தின் பரிசாக இருந்தது. இரண்டு தந்தைகளும் பரிசுகளிலிருந்து வரிசை கிரமமான மதிப்புள்ள மாலையை கோர்த்து கொண்டிருந்தார்கள். மேலும் மாலையை பார்த்து மதிப்பில் வித்தியாசம் விஷயமாக எந்த விஷயத்தில் இருந்தது என்று சோதனை செய்து கொண்டிருந்தார்கள். என்ன பார்த்தார்கள்? அனைவருக்கும் அன்பு இருக்கிறது, சம்பந்தமும் அனைவருக்கும் இருக்கிறது, அனைவரின் சேவையும் இருக்கிறது. ஆனால் அன்பில் தொடக்கத்திலிருந்து இதுவரையிலும் எண்ணம் மூலமாக மற்றும் கனவிலும் கூட வேறு எந்த நபர் அல்லது பொருளின் பக்கம் புத்தி கவர்ந்திழுக்கப்படாததாக இருந்ததா? ஒரு தந்தையின் ஒரே சீரான இடைவிடாத அன்பில் எப்பொழுதும் மூழ்கி இருப்பவராக இருந்தனரா? எப்பொழுதும் அன்பின் அனுபவங்களின் கடலில் அந்த மாதிரி மூழ்கி இருந்து அதன் மூலம் அந்த உலகத்தை தவிர வேறு எந்த நபரும் பொருளும் தென்படாத நிலை. எல்லைக்கப்பாற்பட்ட அன்பின் ஆகாயம் மற்றும் எல்லைக்கப்பாற்பட்ட அனுபவங்களின் கடல். இந்த ஆகாயம் மற்றும் கடலை தவிர வேறு எந்த கவர்ச்சியும் இல்லாமல் இருப்பது. அந்த மாதிரி இடைவிடாத அன்பின் பரிசுகள் வரிசை கிரமமான மதிப்புள்ளவைகளாக இருந்தன. எத்தனை வருடங்கள் கடந்துவிட்டனவோ அத்தனை வருடங்களின் அன்பின் மதிப்பு இயல்பாகவே சேமிப்பாகிக் கொண்டே இருக்கிறது. மேலும் அந்த அளவு மதிப்புள்ள பரிசு பாப்தாதாவின் எதிரில் பிரத்யக்ஷம் ஆனது. விசேஷமாக அனைவரின் 3 விஷயங்களை பார்த்தோம். 1. அன்பு இடைவிடாத துண்டிக்கப்படாததாக இருந்ததா? உள்ளபூர்வமான அன்பு இருக்கிறதா? அல்லது நேரத்திற்கு ஏற்றாற்போல் அவசியத்தின் காரணமாக தன்னுடைய விஷயங்களை நிரூபிக்கும் காரணமாக இருந்ததா? அந்த மாதிரியான அன்போ இல்லையே. எப்பொழுதும் அன்பு சொரூபம் வெளிப்படும் ரூபத்தில் இருக்கிறதா மற்றும் தேவையான நேரத்தில் வெளிப்படுகிறது, மற்ற நேரங்களில் உள்ளடங்கி இருக்கிறதா? மனதை குஷிப்படுத்துவதற்கான அன்பா அல்லது மிகவும் உள்ளபூர்வமான உணர்வுபூர்வமான அன்பா? அந்த மாதிரி அன்பில் இந்த அனைத்து விஷயங்களையும் சோதனை செய்தோம். 2. சம்பந்தத்தில் முதல் விஷயம், அனைத்து சம்பந்தங்களும் இருக்கிறதா அல்லது ஏதாவது விசேஷ சம்பந்தம் இருக்கிறதா? ஒரு சம்பந்தத்தின் அனுபவம் ஒருவேளை குறைவாக இருக்கிறது என்றால்
சம்பன்ன நிலையில் குறை இருக்கிறது. மேலும் அவ்வப்பொழுது அந்த மிச்சமிருக்கும் ஒரு சம்பந்தம் கூட தன் பக்கம் கவர்ந்தெழுத்துவிடும். எப்படி தந்தை, ஆசிரியர், சத்குரு என்ற விசேஷ சம்பந்தத்தையோ இணைத்து விட்டீர்கள், ஆனால் மிகச்சிறிய சம்பந்தம் பேரன் கொள்ளு பேரனாகவோ ஆக்கவில்லை என்றால் அந்த சம்பந்தமும் தன் பக்கம் இழுத்துவிடும். எனவே சம்பந்தத்தில் அனைத்து சம்பந்தங்களும் இருக்கிறதா? இன்னொரு விஷயம், தந்தையுடன் ஒவ்வொரு சம்பந்தமும் 100% இருக்கிறதா, அல்லது ஏதாவது சம்பந்தம் 100%, சில சம்பந்தம் 50% மற்றும் வரிசை கிரமமாக இருக்கிறதா? சதவிகிதத்திலும் முழுமையாக இருக்கிறதா, அல்லது கொஞ்சம் அலௌகீகம் கொஞ்சம் லௌகீகம், அப்படி இரண்டிலும் சதவிகிதம் பகிரப்பட்டிருக்கிறதா? மூன்றாவது, அனைத்து சம்பந்தங்களின் அனுபவத்தின் ஆன்மீக ரசனையை எப்பொழுதும் அனுபவம் செய்கிறாரா, அல்லது எப்பொழுது அவசியம் ஏற்படுகிறதோ அப்பொழுது அனுபவம் செய்கின்றனரா? எப்பொழுதும் அனைத்து சம்பந்தங்களிலும் ரசனையை எடுத்துக்கொள்பவரா, அல்லது எப்பொழுதாவது எடுப்பவரா? 3. சேவையில் விசேஷமாக என்ன சோதனை செய்திருப்போம்? முதல் விஷயம் மேலான ரூபத்தில் சோதிக்கப்பட்டது. எண்ணம், சொல், செயல் மற்றும் உடல், மனம், பணம், செல்வம் அனைத்து விதமான சேவையின் கணக்கு சேமிப்பாகி இருக்கிறதா? இன்னொரு விஷயம், உடல், மனம், பொருள், எண்ணம், சொல், செயல் இந்த 6 விஷயங்களில் எந்த அளவு செய்ய முடியுமோ அந்த அளவு செய்திருக்கின்றனரா, அல்லது எந்த அளவு செய்ய முடியுமோ அந்த அளவு செய்யாமல் சக்திக்கேற்றபடி தன்னுடைய நிலைக்கேற்றபடி செய்தார்களா? இன்று மனநிலை நன்றாக இருக்கிறதென்றால் சேவை செய்ததின் சதவிகிதமும் நன்றாக இருந்தது. நாளை ஏதாவது காரணத்தினால் மனநிலை பலகீனமாக இருக்கிறது என்றால் சேவை செய்ததின் சதவிகிதமும் பலகீனமாக இருந்தது. எந்த அளவு இருக்க வேண்டுமோ அந்த அளவு இருக்கவில்லை. இந்த காரணத்தினால் சக்திக்கேற்றபடி வரிசை கிரமமாக ஆகிவிடுகிறார். 3வது விஷயம், பாப்தாதா மூலமாக ஞானத்தின் பொக்கிஷம், சக்திகளின் பொக்கிஷம், குணங்களின் பொக்கிஷம், குஷியின் பொக்கிஷம், சிரேஷ்ட நேரத்தின் பொக்கிஷம், சுத்த எண்ணங்களின் பொக்கிஷம் என்று என்ன கிடைத்திருக்கிறதோ அந்த அனைத்து பொக்கிஷங்களின் மூலமாக சேவை செய்தாரா, அல்லது ஏதாவது சில பொக்கிஷம் மூலமாக சேவை செய்தாரா? ஒருவேளை ஒரு பொக்கிஷத்தின் சேவை செய்வதில் குறை இருக்கிறது, அல்லது பரந்த மனதுடன் பொக்கிஷத்தை காரியத்தில் ஈடுபடுத்தவில்லை, கொஞ்சம் கொஞ்சம் செய்துவிட்டார், அதாவது கஞ்சத்தனத்தை காண்பித்தார் என்றால் ரிசல்ட்டில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. 4வது விஷயம், உள்ளபூர்வமாக செய்தாரா அல்லது கடமை என்று செய்தாரா? சேவையில் எப்பொழுதும் பெருக்கெடுத்தோடும் கங்கையாக இருந்தாரா, அல்லது சேவையில் சில நேரம் சாக்குப்போக்கு, சில நேரம் செய்யாமல் இருப்பது என்று இருந்தாரா? மனநிலை இருந்தால் சேவை செய்கிறார், மூடு இல்லை என்றால் செய்யவில்லை. ஒரு இடத்தில் தங்கி நிற்கும் குளமாக இருக்கவில்லையே. அந்த மாதிரி 3 விதமான சோதனையின் பிரகாரம் ஒவ்வொருவரின் மதிப்பை சோதனை செய்தோம். எனவே அந்த மாதிரி விதிபூர்வமாக ஒவ்வொருவரும் தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். மேலும் இந்த புதிய வருடத்தில் குறைகளை நிரந்தரமாக முடிவு செய்து சம்பன்னமாகி நம்பர் 1 மதிப்புள்ள பரிசை தந்தையின் எதிரில் வைப்போம் என்ற உறுதியான எண்ணத்தை வையுங்கள். சோதனை செய்வது, மேலும் பிறகு மாற்றம் செய்ய தெரியும் இல்லையா? ரிசல்ட்டிற்கு ஏற்றபடி பெரும்பான்மையோர் இப்பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர்களுடைய சக்திக்கு ஏற்றபடி இருக்கிறார்கள். சம்பன்ன சக்தி சொரூபமாக இருக்கவில்லை. எனவே இப்பொழுது கடந்ததை கடந்ததாக்கி நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை சம்பன்னம் மற்றும் சக்திசாலி ஆக்குங்கள். உங்களிடம் பரிசு பொருட்கள் ஒன்றாக சேர்ந்துவிட்டது என்றால் எது எது மதிப்புள்ளதென்று சோதனை செய்கிறீர்கள் இல்லையா? பாப்தாதாவும் குழந்தைகளுடன் இந்த காரியத்தை தான் செய்து கொண்டிருந்தார். பரிசுகளோ அளவற்று இருந்தது. ஒவ்வொருவரும் தனக்கு ஏற்றபடி நல்லதிலும் நல்ல ஊக்கம், உற்சாகம் நிரம்பிய எண்ணத்தை, சக்திசாலியான எண்ணத்தை தந்தையின் எதிரில் வைத்தார்கள். இப்பொழுது சக்திக்கேற்றபடி என்பதற்கு பதிலாக எப்பொழுதும் சக்திசாலியானவர் என்று மட்டும் மாற்றம் செய்ய வேண்டும். புரிந்ததா? நல்லது.
அனைத்து நிரந்தர அன்பான, உள்ளபூர்வமாக அன்பான, அனைத்து உறவுகளின் அன்பான, ஆன்மீக ரசனையின் அனுபவி ஆத்மாக்களுக்கு அனைத்து பொக்கிஷங்கள் மூலமாக சக்திசாலியாகி நிரந்தர சேவாதாரி, அனைத்து விஷயங்களில் சக்திக்கேற்றபடி என்பதை, எப்பொழுதும் சக்திசாலியானவர் என்பதில் மாற்றம் செய்யக்கூடிய விசேஷ அன்பிற்குரிய மற்றும் நெருங்கிய சம்பந்தத்திலுள்ள ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாதி ஜானகி அவர்களுடன் சந்திப்பு. மதுபனின் அலங்காரம் மதுபனில் வந்து சேர்ந்து விட்டது. வாருங்கள் வாருங்கள், வரவேற்கிறோம். நீங்கள் பாப்தாதா மற்றும் மதுபனின் விசேஷ அலங்காரம். விசேஷ அலங்காரம் மூலம் என்ன நடக்கும்? பிரகாசமோ ஏற்பட்டுவிட்டது அல்லவா? பாப்தாதா மற்றும் மதுபன் விசேஷ அலங்காரத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். விசேஷமாக சேவையில் தந்தையின் அன்பு மற்றும் சம்பந்தத்தை பிரத்யக்ஷம் செய்தீர்கள். இந்த விசேஷ சேவை அனைவரின் இதயத்தை அருகில் கொண்டு வரக்கூடியது. எப்பொழுதுமே ரிசல்ட் நன்றாகத்தான் இருக்கிறது. இருந்தும் அந்த நேரத்திற்கு அதனுடைய விசேஷத்தின் ரிசல்ட் இருக்கும். அப்படி தந்தையின் அன்பை தன்னுடைய அன்பு நிறைந்த முகம் மூலம், கண்கள் மூலம் பிரத்யக்ஷம் செய்தீர்கள். இந்த விசேஷ சேவை செய்தீர்கள். கேட்பவர்களாக ஆக்குவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அன்பானவர்களாக ஆக்குவது, இதுதான் விசேஷ சேவையாகும். அது எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும். எத்தனை விட்டில் பூச்சிகள் பார்த்தீர்கள்? விளக்கு ஒளி மேல் பலியாகும் இச்சை வைத்திருக்கும் விட்டில் பூச்சிகள் எத்தனை பார்த்தீர்கள்? இப்பொழுது கண்களின் பார்வை மூலம் விட்டில் பூச்சிகளை விளக்கு ஒளி பக்கம் செல் என்று சமிக்ஞை செய்வதற்கான விசேஷ நேரம். சமிக்ஞை கிடைத்தது. மேலும் சென்று கொண்டே இருப்பார்கள். பறந்து பறந்து வந்து சேர்ந்து விடுவார்கள். இந்த விசேஷ சேவை அவசியமானதும் தான். மேலும் நீங்கள் செய்யவும் செய்தீர்கள். அந்த மாதிரி ரிசல்ட் தான் இல்லையா? நல்லது. ஒவ்வொரு அடியிலும் அநேக ஆத்மாக்களின் சேவை நிரம்பி இருக்கிறது. எத்தனை அடி எடுத்து வைத்தீர்கள்? எத்தனை வைத்தீர்களோ அந்த அளவு ஆத்மாக்களின் சேவை நடந்தது. நன்றாக சுற்றி வந்திருக்கிறீர்கள். அவர்களுக்கும் இப்பொழுது ஊக்கம், உற்சாகத்தின் சீசன். என்ன நடக்கிறதோ அது நல்லதிலும் நல்லதாக நடக்கிறது. பாப்தாதாவின் நெருக்கமான குழந்தைகளின் ஒவ்வொரு கர்மத்தின் ரேகை மூலம் அநேகர்களின் கர்மங்களின் ரேகை மாறுகிறது. அப்படி ஒவ்வொரு காரியத்தின் ரேகை மூலம் அநேகருடைய அதிர்ஷ்ட ரேகையும் போட்டிருக்கிறீர்கள். செல்வது என்றால் அதிர்ஷ்ட ரேகைக்கு 20. அப்படி எங்கெங்கு செல்கிறீர்கள்? தன்னுடைய கர்மங்கள் என்ற எழுதுகோள் மூலம் அநேகரின் அதிர்ஷ்டத்தின் ரேகை போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். எனவே அடி ஏதாவது காரியம்தான் நெருக்கமான குழந்தைகளின் அதிர்ஷ்டத்தின் ரேகையை போடுவதற்கான சேவையின் பொறுப்பாளர் ஆக்கியது. எனவே இப்பொழுது இன்னும் மிச்சம் இருக்கும் இறுதி ஓசை இதுவேதான். இதுவேதான் யாரை தேடிக்கொண்டிருந்தோமோ அவர்கள் இவர்களே என்று வெளியாக வேண்டும். இப்பொழுது இதுவா அல்லது அதுவா என்று யோசிக்கிறார்கள். ஆனால் அநேகரிடமிருந்து இதுவேதான் என்ற ஓசை மட்டும் வெளியாக வேண்டும். இப்பொழுது அந்த நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது. அதிர்ஷ்டத்தின் ரேகை நீளமாக ஆகி அதுவும் புத்தியில் இருக்கும். சிறிதளவு பூட்டை திறக்க வேண்டியிருக்கிறது. அதுவும் திறந்துவிடும். சாவியையோ போட்டிருக்கிறீர்கள், திறக்கவும் செய்திருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது கொஞ்சம் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அந்த நாளும் வந்துவிடும். बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं। सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।